சேகர் பாபுக்கு இதில் மிகப்பெரிய பலன் இல்லை, சேகர் பாபுடைய முதலாளிகளுக்கு மிகப்பெரிய பலன். சேகர் பாபு RSS அடிவருடியாக மாறி போயிட்டார். ஏன்? ஐடியிடம் தப்பிக்கிறதுக்காக இந்த நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே விட்டார். போஸ்ட் விட்டவராக இருக்கிறத தவிர அவர் அமைச்சராக நடந்து கொள்ளவில்லை. காவேரி மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு, அரசு இலவச மருத்துவமனையில் திறக்கப்பட்டிருக்கணும். அப்போ இது எல்லாமே மக்களை சுரண்டக்கூடிய திட்டமாக இருக்கிறது. ஸ்கூல் பஸ் 500 பஸ் போகுது. எங்க? பண்டலூர்ல இருந்து, பண்டலூர் ஜூல இருந்து 1000 பஸ் போகுது. ஆமணி பஸ் ஒரு 1000 பஸ் போகுது. அரசு பஸ் ஒரு 1000 பஸ் போகுது. அவசரமாக அள்ளி தெளிக்கப்பட்டு யாரை திருப்திப்படுத்துறீங்க? கோயம்பேட்டில் யாரை திருப்திப்படுத்துறீங்க? கிளாம்பாக்கத்தில் யாரை திருப்திப்படுத்துறீங்க? மக்களெல்லாம் நீங்கள் திருப்திப்படுத்தணும். அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் அங்கே இருக்கிற காவல்துறை பூரா பிவிஜிக்கு சர்வீஸ் பண்ணுறான். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பெரிதாக திறக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு பலதரப்பட்ட வசதிகளோட திறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. ஆனால் அதே சமயம் பேருந்துகள் சரிவர இயக்கப்படுவதில்லை. இரவு நேரங்களில் பேருந்து கிடைக்கல. முறையாக பல வசதிகள் இன்னும் நடைமுறைக்கு வரலை. அதற்கு முன்பே பேருந்து திறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சர்ச்சை சமீப நாட்களாக பூதாகரமாக வெடிச்சிருக்கு. சட்டசபை வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் அதையே எடுத்து பேசுகிறார். ஆனால் அவர்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கிற பதில்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்ததுலேருந்தே இந்த சர்ச்சை பெயருக்காக மாற்றப்பட்ட பேருந்து நிலையம் அப்படிங்கிற சர்ச்சையிலேருந்து போயிட்டு இருக்கு. முதலில் உண்மையில் அங்கே பிரச்சனைகள் நிலவுதா இல்லை கட்டமைக்கப்படுதா? வெளிப்புற தோற்றத்திற்காக பிரச்சனைகள் உருவாக்கப்படுவது போட்டு ஒரு தோற்றம் கொடுக்கப்படுதா? வெளிப்புறத்தில் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது என்று ஆளுங்கட்சி அமைச்சர் சிவசங்கர் நேரடியாக சொல்லாமல் தற்காலிகமாக அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அது எதுக்கு? டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து துறைக்கு அமைச்சர். இப்போ மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, சேகர் பாபா சிவசங்கரா, சேகர் பாபுவா சிவசங்கரா என என்னை கேட்டால் சிவசங்கர அமைச்சர் அல்ல, டம்மியாக்கப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தற்காலிகமாக சேகர் பாபு போக்குவரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை அன்று மக்கள் மிகப்பெரிய இடையூறு. மக்களுக்கு எப்படி இடையூறுனா, போக்குவரத்து துறை MD மேனேஜிங் டைரக்டர் SCTC இளங்கோவன் பணி விடுப்பில் போயிட்டார். என்னால் வேலையை பார்க்க முடியாதுன்னு போயிட்டார். ஏன்? நீங்கள் 10 வருட காலமாக போக்குவரத்து துறை இயக்குனராக மேனேஜிங் டைரக்டராக இருந்த இளங்கோவன் வேலையை பார்க்க முடியாமல் போயிருக்கார். என்ன காரணம்? சுவரட்டி ஒட்டி கொண்டிருந்த அமைச்சர் இப்போ சேகர் பாபுவா மாறியிருக்கார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதிமுக அரசியல் வாழ்க்கைக்கு வரும்போது அவர் ஒரு சுவரொட்டி ஒட்டி வட சென்னையில் போஸ்ட் ஓட்டுறவர், போஸ்ட் ஒட்டுகிறவரை போலவே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு இருபுறமும் நேஷனல் ஹைவே ரோடு. மக்கள் நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து எதிரே இருப்பவர்கள், அது ஹைவே, ஒரு நிமிஷத்துக்கு 100 வண்டி போகும். அதை கடந்து நடந்து 4 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதுவரை செய்தியே வரல. எங்க நீங்கள் அந்த கிளாம்பாக்கம் போனீங்களா? அது எப்படி மக்கள் கேட்குறா? நான் பார்க்கும்போது கை குழந்தையோடு ஒரு குடும்பம் நடந்து நான் கண்ணால் பார்த்தேன். அதை ஒன்று ஒரு மேலே வர்றதுக்கு ஒரு தற்காலிக படி அமைக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அண்டர் கிரவுண்டு படி அமைக்கப்பட்டிருக்கணும். மக்கள் பூரா 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகமாக போகக்கூடிய 2 ஹைவே, இந்த ஹைவேல கிராஸ் பண்ணி வர்றான். அறிவு வேண்டாமா அமைச்சனுக்கு? போஸ்ட் ஓட்டுற மாதிரியே நீ இருக்கியா? உனக்கு அறிவு வேண்டாமா? 4 பேர் இது வரைக்கும் அடிப்படை சேர்த்துருக்கான். அதே போல் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆவணி பேருந்தில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிற பேரே சொல்கிறேன், கன்னியப்பன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கார். எங்கே? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. ஸ்பீடு பிரேக் கிடையாது, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் ஓடுது. அப்போது அமைச்சருக்கு இப்போ ஆவணி பேருந்தை சேர்ந்தவன் தான் பிரச்சனை பண்ணுறாங்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, நான் நிறைய குற்றச்சாட்டு அடிக்கிட்டே போகிறேன். இதெல்லாம் பொதுமக்களுக்கான விஷயம். ஒன்று. ரெண்டாவது,
ஆம்னி பேருந்துக்கு முன்னாடி இறக்கி விடப்படுகிறவர்கள் 1 கிலோமீட்டர் நடந்து எங்கே வரணும்? மப்சல் பஸ்ஸுக்கு வரணும். போய் பார்த்தீங்களா? அப்போ குழந்தை குட்டி மூட்டை முடிச்சிருக்கிறவன் எப்படி 1 கிலோமீட்டர் நடந்து வருவான்? அறிவு வேண்டாமா? அப்போ இன்னும் போஸ்ட் ஓட்டுற வாழ்க்கையே ஓட்டிகிட்டு இருக்கிறியா? சிவசங்கர் தேமேன்னு உட்கார்ந்துருக்கார். ஏன் நீங்கள் முதலமைச்சர் வீட்டுக்கு குண்டு பல்பு போனாலும் சேகர் பாபுக்கு தான் ஃபோன் போகுது. குண்டு பல்பு வாங்கி கொடுக்குறவர் எதை வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார். 5 தொகுதி அட்ரஸ் எல்லாம் போயிடும். 5 தொகுதி, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் 6 தொகுதி பிளாப் ஆயிரும். நீங்கள் என்ன காரணம்? மக்கள் 1 கிலோமீட்டரு நடந்து போகிற 5000 பேர். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இந்த நடந்து போகிறவன் மட்டும் 5000 பேர் இருக்கான். 5000 பேரும் திட்டிக்கொண்டே போகிறத கண்ணால் பார்த்தேன். 1. 2வது, அங்கே சங்கீதா ஹோட்டல், கணபதி ஹோட்டல், 2 ஹோட்டல் இருக்கு. மக்கள் ஏன் தெரியுமா பிரச்சனை பண்ணா? சாப்பாடு இல்லை 1. 2வது பஸ்ஸே இல்லை. ஏன்னா நீங்கள் பழைய டைரக்டர் இளங்கோ என்ன பண்ணுவார்னா, பண்டிகை காலம் தைப்பூசம் ஒரு 100 வண்டி இறக்கிடுவார். இப்போ புதுசாக இருக்கிறவர் பஸ்ஸே இறக்கலை. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அதிகபட்சம் பஸ்ஸு கிடைக்கல, வீட்டுக்கு போயிடுவான். கிளாம்பாக்கத்துக்கு வந்து சேருவதற்கு 500 ரூபா கொடுத்து வர்றான். வந்தால் வெளியூர் போகிறதுக்கு அன்றைக்கி பஸ்ஸே இல்லை. கூடுதல் பஸ்ஸை ஏற்பாடு பண்ணலை. போக்குவரத்துறை அமைச்சர் கூடுதல் பஸ்ஸை ஏற்பாடு பண்ணல. மக்கள் கலாண்டா பண்ணுறான். சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இல்லை, 2 ஹோட்டல் தான். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பிவிஜி நிறுவனம் RSS நிறுவனம், பாரத் விகாஸ் குரூப்ஸ், இதோட உரிமையாளர் அனுமந்தராவ் கைக்வாட், பம்பாயை சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் தான் ராமர் கோயிலை பராமரிக்குது. ராமர் கோயிலை பராமரிக்கிற நிறுவனம் தான் கோயம்பேடை பராமரிக்கிறது. காரணம், சேகர் பாபு RSS அடிவருடியாக மாறி போயிட்டார். ஏன்? ஐடியும் தப்பிக்கிறதுக்காக இந்த நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே விட்டார். 1. 2வது, கோயம்பேட்டில் எர்ணாவூர் நாராயணன் தான் 2 வீலர் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு 2 எர்ணாவூர் நாராயணன் பிடுங்கப்பட்டு பிவிஜி குரூப்பு அனுமந்தராவ் கைக்வாட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்தவர் யாரு? சேகர் பாபு கைக்வாட். அப்போ நீ யாருடைய ஆள்? ஒரு கடைக்கு 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா வாடகை கேட்குறாங்க. நான் நேற்று போயிருந்தப்போ அந்த பிவிஜி குரூப்பினுடைய சப்கான்ட்ராக்ட் அலுவலரை பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் சப்கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு கடைக்கு 1.5 லட்சம் ரூபா வாடகை, பகடி 30 லட்சம் ரூபா, 30 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பதற்கு நிலத்தை எனக்கு சொந்தமாக எழுதி கொடுக்குறீங்களா? பிவிஜி ஒரு 200 கோடி ரூபாய் சுருட்டுவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் சேகர் பாபு. 2வது, ஒரு நாளைக்கு 1000 பஸ், ஆம்னி பஸ்ஸு கிளாம்பாக்கத்துக்கு போகிறதே இல்லை. ஆனால் பிவிஜி நிறுவனம் சொல்லுது, அனுமந்தராவ் கைக்வாட் பம்பாயில் உட்காந்து சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு 150 ரூபா கொடுத்தே ஆகணும். கிளாம்பாக்கத்துக்கு வர்றீங்களோ வரலையோ, ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்தாகணும். மாதம் 45 லட்சம் ரூபா, வருஷம் 6 கோடி ரூபா எனக்கு வந்தாகணும். பண்டிகை காலங்களில் 2000 பஸ் ஒரு பஸ்ஸுக்கு 150 ரூபானா இது 2 மடங்கு ஆகும். இதெல்லாம் கிளாம்பாக்கத்துக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் பூரா போயிட்டாங்க. போன பிறகு நீதியரசர் மஞ்சுளா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எங்களுக்கு எங்கள் செட்டு பூரா எங்கே இருக்குது? கோயம்பேடை சுற்றி இருக்குது. பல கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கிட்டோம். பல கோடி ரூபாய் டீசல் பங்கில் பாக்கி இருக்குது. ஒரு பங்கில் ஒரு பஸ்ஸுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய்க்கு டீசல் அடித்தா தான் நீங்கள் 500 1000 கிலோமீட்டர் போயிட்டு வரும். இப்படி 10 பஸ் இருக்கிற ஒருவர் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் அடிக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு டீசல் அடித்தா 30 நாளைக்கு 30 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 3.5 கோடி ரூபாய்க்கு டீசல் அடிக்கணும். அப்போ நாங்கள் 2 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், 1.5 கோடி பாக்கி இருக்குது. இப்போ இங்கேருந்து டீசல் பங்கை மாற்றிட்டு கிளாம்பாக்கத்தை தாண்டி வண்டலூருக்கு போனால் எவனும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த பாக்கி கேட்குறான். 1. 2வது, எங்களுக்கு செட்டில் பல கோடி ரூபாய்க்கு பொறுமானமுள்ள இடம் இருக்குது, மெக்கானிக் செட்டு இருக்குது, டயரை கழட்ட முடியும், டிரைவர் தூங்குறான். இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்கள் கிளாம்பாக்கம் இவ்வளோ அவசரமாக ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவை என்ன? யாரை திருப்திப்படுத்துவதற்கு கோயம்பேட்டிலேருந்து மாற்றுறீங்க? இங்கே அதாவது
உள்ளே போனோடனே கலைஞர் நூற்றாண்டு விழா கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கு. கல்வெட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குன்னா இவ்வளவு அவசரமாக யாரை திருப்திப்படுத்துவதற்கு கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு வந்தீங்க கோயம்பேட்டிலிருந்து? இது எல்லாமே யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக மக்களை சிக்கி சின்ன பொண்ணை பற்றி சீரழிக்கிறீங்க. அங்கே காவேரி மருத்துவமனை இருக்கு. காவேரி மருத்துவமனை நீங்கள் தனியார் மருத்துவமனை கருணாநிதி படுத்திருந்தார்ல, அப்போது அரசு இலவச மருத்துவம் பஸ்ஸுக்கு வரவன் பூரா யார்? டாடா, பிர்லா, அம்பானி, ஐஏஎஸ் அதிகாரியாக வருவான். பஸ்ஸு காசெல்லாம் வருவான். அவனுக்கு காவேரி மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு, அரசு இலவச மருத்துவமனையில் திறக்கப்பட்டிருக்கணும். அப்போ இது எல்லாமே மக்களை சுரண்டக்கூடிய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் இப்போவே பார்த்தேன், ஒரு 50 பேர் படுத்து கிடக்கான். 50 பேருக்கா ஒரு ஒரு மாதம் ஆச்சுன்னா பாதி பேர் கிட்னி காண போயிடும். கிட்னி எடுக்கப்படும். ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அனாதையாக படுத்து கிடக்கிறான். நாய் ஒரு 200 நாய் படுத்து கிடக்கும். அப்போ பிவிஜி நிறுவனத்தில் கொடுக்கப்பட்டு நீங்கள் கீழ் ஃப்ளோரு 2 வீல் நிற்குது, அதுக்கு மேலே கார் நிற்குது, 3வது பேசஞ்சரு, 4வது ஓய்வு அறை. இவ்வளவு திட்டமிட்ட நீங்கள் 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து உள்ளே வந்து ஒரு சேலம் பஸ் ஏறுவதற்கு லக்கேஜுகளோடு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஒன்று டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி நடந்திருக்காரா, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் நடந்தாரா, சேகர் பாபு நடந்தாரா, சிவசங்கர் நடந்தாரா, ஸ்டாலின் நடந்தாரா, துர்கா நடந்தாரா? 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க, போய் அளந்து பாருங்க. அப்போ இது எல்லாமே திமுக அரசாங்கம். நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதி இல்லை, வந்து போற யாரும் திமுக ஓட்டு போட மாட்டான். வந்து பார்த்துட்டு போன யாருமே வந்து திமுக ஓட்டு போட மாட்டான். என்ன காரணம்னா, மக்களுடைய வசதி, மக்களுடைய நலன் 1% கூட அங்கே பாதுகாக்கப்படலை. அன்றைக்கி என்ன சண்டைனா, மக்கள் பூரா ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி டாக்ஸியில் 2 வீலில் வந்துட்டான். வந்தால் பஸ் இல்லை, சாப்பாடு இல்லை, அவன் திருப்பி போனோம்னா 500 செலவு பண்ணணும். அந்த சண்டை தான் கோவம். ஆம்னி பஸ் தூண்டி விட்டான்னு சேகர் பாபு சொல்கிற அந்த பழைய போஸ்ட் ஓட்டுற பார்ட்டி, போஸ்ட் ஓட்டுறவராக இருக்கிறத தவிர அவர் அமைச்சராக நடந்து கொள்ளவில்லை. ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் என்ன சொல்கிறாரு? என்னை மிரட்டுகிறார், தொலைச்சு தூண்டி விடுறையா, மக்கள் போராடு நான் என்னையா பண்ணுவேன்? ஆம்னி பஸ்ஸு சாதாரண நாட்களில் 700 பஸ்ஸு போகுது, பண்டிகை காலங்களில் 1500 பஸ்ஸு போகுது. இதை நீங்கள் சனி ஞாயிறில் இரட்டிப்பாகுது. இந்த பஸ்ஸுகள் அத்தனையுமே கிளாம்பாக்கத்தில் பணிமனைகள் இல்லை. டிரைவர் நைட்டெல்லாம் தூங்கணும், இல்லைன்னா நைட்டு பூரா ஓட்டுறா, பகல் தூங்கணும். அவனுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லை. அப்போது ஆம்னி பஸ் வசதி இல்லாமல் கிளாம்பாக்க பேருந்து நிலையம் அவசரமாக திறக்க வேண்டிய தேவை என்ன காரணம்? இப்போ நீங்கள் சொல்கிறது போல பிவிஜி குரூப்ஸுங்கிறது ஒரு RSS நிறுவனமாக இருக்குது, அதுதான் அங்கே இதெல்லாம் தெரிஞ்சு தான் டெண்டர் கொடுத்தாங்களா? தெரிந்து அவர்கள் மிரட்டி தான் டெண்டர் வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிந்து 100 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு, 10 கோடி ரூபா தான் சிஎம்டிஏக்கு டெண்டர், 90 கோடி ரூபா அனுமந்தராவ் கெய்க்வாட்டுக்கு ராமர் கோயிலை பராமரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு தமிழக மக்களுடைய பணம் 100 கோடி ரூபாய் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு கடைக்கு 1.5 லட்ச ரூபா வாடகைங்கிறான், 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேணுமா? 30 லட்ச ரூபா அட்வான்ஸு. நீங்கள் அங்கே ஆம்னி பஸ் ஸ்டாண்டை ஒட்டி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி 70 கடைகள் இருக்குது. இப்போ 70 கடைகளுக்கு இங்கே கடையே என்ன கொடுக்கல. சங்கீதா ஹோட்டல், கணபதி ஹோட்டல் 2 ஹோட்டல் தான் இருக்குது. ஏன் கொடுக்கலைன்னா பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அமைச்சருக்கு வேண்டியவர்கள், சேகர் பாபுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே கடை கொடுக்கப்படுவதற்காக பேரம் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ பெரிய ஊழல் பாருங்க. 2வது, இங்கே 4 மணி நேரம் இருக்குன்னா, கால் டாக்ஸியில் தான் போனேன். 4 மணிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னா, SRM 100 பஸ் வச்சுருக்கான். எங்கே? வண்டலூரில். கிரசண்டூர் 100 பஸ் வச்சுருக்கான், சியோலூர் 100 பஸ் வச்சுருக்கான், SSM 100 பஸ் வச்சுருக்கான். 400 பஸ்ஸு காலையில் உள்ளே வரும், திருப்பி ஸ்டூடெண்ட் ஏற்றிட்டு வெளியே போகும். 500 பஸ். வண்டலூர் ஷூ பார்க்க வரவன், காரில் வரவன், மோட்டார் சைக்கிளில் வரவன் குறைஞ்சது ஒரு 1000 வண்டி வருது.
அங்கே டிக்கெட் போடுறவன் 1000 வண்டி வருது, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 1000 வண்டியில் கிளம்பி போகிறான் சாயங்காலம் 6 மணிக்கு. ஸ்கூல் பஸ்ஸு 500 பஸ்ஸு போகுது. எங்கே? வண்டலூர்லேருந்து, வண்டலூர் ஜூலேருந்து ஒரு 1000 பஸ்ஸு போகுது, ஆமணி பஸ்ஸு ஒரு 1000 பஸ்ஸு போகுது, அரசு பஸ்ஸு ஒரு 1000 பஸ்ஸு போகுது. எங்கே? நீங்கள் வண்டலூர் ஹைவேல. இப்போ போக்குவரத்து நெரிசல். அப்போ இப்போ கோயம்பேடு போக்குவரத்து நெரிசல் தானே நீங்கள் கிளாம்பாக்கம் போன. இதெல்லாமே 3 பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது. எங்கே? கிளாம்பாக்கத்தை சுட்டி 5000 பேர் படிக்கிற 3 பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ இந்த இதையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் என்னால் வேலையே பார்க்க முடியாது. இளங்கோவன் நீங்கள் பணியை விட்டு போவதற்கு என்ன காரணம்? ஒரு உயர் அதிகாரி, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு உயர் அதிகாரி இளங்கோவன் பணியை வேண்டாம் தூக்கி போட்டு போயிருக்காரு. நீ நான் சொல்கிறது போயினா நீ விசாரிங்க. இளங்கோவை ஏன் திருநெல்வேலிக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காரு? அவசரமாக அள்ளி தெளிக்கப்பட்டு யாரை திருப்திப்படுத்துறீங்க? கோயம்பேட்டில் யாரை திருப்திப்படுத்துறீங்க? கிளாம்பாக்கத்தில் யாரை திருப்திப்படுத்துறீங்க? மக்களெல்லாம் நீங்கள் திருப்திப்படுத்தணும். அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் அங்கே இருக்கிற காவல்துறை பூரா பிவிஜிக்கு சர்வீஸ் பண்ணுறான். காவல்துறை யாருக்கு சர்வீஸ் பண்ணுறான்? பிவிஜிக்கு. பிவிஜி ஆர்எஸ்எஸ் நிறுவனத்துக்கு தமிழக காவல்துறை சர்வீஸ் பண்ணுறான். இது மிக மோசடித்தனமானது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பராமரிப்பு பணி அலுவலகத்துக்கே போய் கேட்டேன். நீங்கள் அங்கே போய் டாய்லெட்டில் பார்த்தா நாங்கள் காலையில் தான் சுத்தம் பண்ணோம், அடுத்த நாள் காலையில் தான் சுத்தம் பண்ணுவாங்கிறான். அப்போது 5000 பேர் 10,000 பேர் பயன்படுத்தக்கூடிய கழிவறையை நீங்கள் 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணுவது தான் சுகாதார பராமரிப்பா? இப்போ முழுவதுமாக அங்கே இருக்க எல்லா கழிவறைகளுமே திறக்கப்படலையா? மேலே இருக்க அந்த கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு, கீழே மட்டும்தான் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர்றதுக்கு அது போதுமான இடமா இருக்கா? பத்தாது. நீங்கள் இந்த பேருந்து நிலையம் அவசரமாக கட்டப்பட்டு விட்டது. ஆனா அது அவசரமா திறக்க வேண்டிய காரணம் என்ன? அவசரம் கட்டினது ஓகே, ஆனா திறக்க வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்பு திறக்கணும்னா கூட இன்னும் காலம் பொறுமையா இருந்திருக்கலாமே, ஏன் அவசரமா திறக்கணும் ஐயா? இல்லை, என்ன காரணம்னா கோயம்பேட்டு இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கணும். யாருக்கு? யாரோ ஒரு 6 மாதம் தெரிஞ்சு போயிட போகுது. 6 மாதத்தில் தேர்தல் முடிஞ்ச பிறகு யார் அங்கே வர்றாங்க? பிவிஜிக்கு வருமானம் வருவதற்காக கோயம்பேடு மூடப்பட்டு கிளாம்பாக்கம் திறக்கப்பட்டதா, இல்லை கோயம்பேட்டில் யாராவது ஒரு பெரிய நிறுவனத்திற்கு கொடுப்பதற்காக திறக்கப்பட்டதா? இப்போ நீ காலையில் ஒரு செய்தி என்னையானா, உதயம் தியேட்டர் நீங்கள் காசா கிராண்டு வாங்கிட்டாங்களாம். இப்போ காசா கிராண்டு நிறுவனம் தாளம்பூரில் 400 பேருக்கு அரசு நிலத்தில் கட்டியிருக்கான். அரசு அதுக்கு உடந்தை, அரசு அதிகாரிகளும் உடந்தை, தாசில்தார் உடந்தை, எம்எம்டிஏ உடந்தை, சிஎம்டிஏ உடந்தை, டிடிசி அப்ரூவ்டு உடந்தை, ஓபிஎஸ் உடந்தை. அப்போ இந்த காசா கிராண்ட் நிறுவனம் தான் உதயம் தியேட்டர் வாங்கியிருக்கு செய்தி போடுது. குறைஞ்சது ஒரு 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடந்திருக்கு பினாமியில். முதல்லையே புகார் இருக்குது. இந்த புகாரில் காசா கிராண்ட் நிறுவனத்துக்கு பின்னணியில் எந்த அமைச்சர் இருக்கார்? அப்போது இவர்களை பொறுத்தவரை, ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பலன் இல்லாமல் எந்த வேலையும் செய்வதில்லை. அப்போ கோயம்பேடு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணம் இருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 2 காரணமும் வெகு விரைவில் தெரிஞ்சு. சரி, இப்போ அங்கே பிவிஜிக்கு 100 கோடி ரூபாய்க்கு தாரை பார்த்துருக்காங்க. நான் அப்போ கேட்டேன், எங்கள் பம்பாயில் இருக்கிற நிறுவனத்தை தான் கொடுக்கணுமா, ஏன் எர்ணாவூர் நாராயணன் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். மோட்டார் சைக்கிள் ஒரு 5000 வண்டி நிற்குது, காரு ஒரு 500 கார் நிற்குது. இதை ஒரு தமிழனான கோயம்பேட்டில் 20 வருஷமாக ஒப்பந்தக்காரர் யார்? எர்ணாவூர் நாராயணன், பாப்பாத்தி பிரைவேட் லிமிடெட், அவர் தான் அதை நடத்துகிறார். அம்பாள் ஏஜென்சி. அப்போது வட இந்திய அனுமந்தராவ் கெய்க்வாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அதான் சேகர் பாபு ரொம்ப இணக்கமாக இருக்காருங்கிறீங்களே. சேகர் பாபு கெய்க்வாட்டுக்கும் அனுமந்தராவ் கெய்க்வாட்டுக்கும் என்ன ஒப்பந்தம்? அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒருவர் தான் ராமர் கோயிலை பராமரிக்க முடியும். ராமர் கோயில் பராமரிப்பு உள்ளே போகிறதுங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தவிர யாரும் உள்ளே போயிட முடியாது. அவருக்கு கோயம்பேட்டுக்கு என்னையா சம்பந்தம்? கிளாம்பாக்கம் என்ன சம்பந்தம்? அப்போ இது எல்லாமே
ஒரு சங்கிலி தொடர்பு விசாரணை வளையத்துக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் மாநில அரசாங்கமே செய்கிற காரணத்தினால கிளாம்பாக்கத்தில் மக்களுடைய நலன் பாதிக்கப்படுது. மக்களே சண்டை பிடிக்கிறான், மக்களே பிரச்சனை பண்ணுறான். இப்போ எந்த ஆம்பனி பஸ்ஸும் கிளாம்பாக்கம் போகிறதே இல்லை. ஏன்னா கோயம்பேடு சுற்றி அவனுக்கு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கு ஏக்கரை கணக்காக வாங்கி வச்சுருக்கான். 40 பஸ்ஸு செட் இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் போட்டு பேரான வாங்கிட்டான். ஆனால் முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் திறக்கப்படுவதற்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். அங்கே ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாங்களேயா? அதாவதுங்க, அந்த முடிச்சூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது வந்து எத்தனை அடி தெரியுமா? 30 அடி பள்ளம். எவ்வளவு? மக்கள் பூரா போட்டு கொடுத்து தான் பஸ்ஸில் ஏறி போனோம். 30 அடி பள்ளத்தில் இடமே இல்லையா? நீங்கள் இப்போ கொண்டு மண்ணை நிரவிட்டு இருக்கான். இதை எப்போ முடியும்னா குறைஞ்சது 5 ஏக்கரா. எப்போவுமே டிசம்பர் மாதம் வந்துடும். இப்போ மாதம் எவ்வளவு? அரசு எப்பவுமே அப்படி தானே செய்யும். அரசுங்க வேலையே நீங்கள் 5 வருஷம் ஆகும். அதுவரை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் போக மாட்டான் ஆம்னி பஸ் முதலாளி, எல்லாம் கோயம்பேடு தான். அப்போது கோயம்பேடிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு தனியார் பேருந்துக்கு செல்வதற்கு பதிலாக மக்கள் 3 மடங்கு பணம் கொடுத்து எதுக்கு போவான்? ஆம்னி பஸ்ஸில் தான் போவான். ஏன்னா கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகிற காசை ஆம்னி பஸ்ஸில் கொடுத்தா ஊருக்கே போயிடலாம். குறைஞ்சது 500 ரூபா கொடுக்கணும். ஒரு குடும்பம் 500 ரூபா கொடுத்தா தான் ஆட்டோவிலையோ கால் டாக்ஸிலையோ ஏறி எங்கே போக முடியும்? கிளாம்பாக்கம் 500 ரூபாய்க்கு வராங்களா? ஆட்டோ 500 ரூபாய்க்கு வருதா? இல்லை, குறைந்தபட்சம் சொல்கிறேன். 600 ரூபா கேட்குறானா, 500 ரூபா 600 ரூபா கேட்குறானா. அப்போது 600 ரூபா 500 ரூபா கொடுத்தா தான் போகணும். இந்த 600 அதிகமாக கொடுத்தான் ஆம்னி பஸ் எங்கே? கோயம்பேடு சுற்றி. இப்போ அவன் அசோக் நகரில் ஏற்றுறான், அமைச்சகரில் ஏற்றுறான், அண்ணா நகரில் ஏற்றுறான். யார்? ஆம்னி பஸ்ஸு. அப்போ இப்படி அரசு பஸ்ஸுக்கு போவான். அரசு பஸ்ஸுக்கு போகாமல் இருப்பதற்கான காரணங்களை ஆம்னி பஸ் பக்கம் தள்ளி விடுகிற வேலையை தான் அமைச்சர் செய்கிறார். அமைச்சர் சேகர் பாபு இதைத்தான் செய்கிறாரு. நீங்கள் ஆம்னி பஸ் முதலாளியை கூப்பிட்டு தொலைச்சிருவேன், ஒழிச்சிருவேன். யார்? ஆம்னி பஸ் முதலாளி சங்கம் சொல்லுது. ஆம்னி பஸ் 3 சங்கம் இருக்குது. 3 சங்கத்தில் அன்பழகன் தலைமையிலான சங்கம் தான் போராடுது. நீங்கள் பர்வீன் தலைமையில் ஒரு சங்கம் இருக்குது. இன்னொரு அரசுக்கு ஆதரவு ஜால்ரா சங்கம் இருக்குது. ஏன் ஆதரவு ஜால்ரா சங்கம்னா, பர்வீன் முதலாளிக்கு நீங்கள் அரசு டூரு போவதற்கான கான்ட்ராக்ட் அவர் கொடுத்தாச்சு. அதே போல் கிரிக்கெட்டு, தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம், இப்படி அரசு சம்மந்தமாக பஸ் எடுக்கணும்னா பர்வீன் தான். இதுக்கு பல கோடி ரூபாய் வருஷ கான்ட்ராக்டு. அதனால் பர்வீன் தலைமையில் இருக்கிற ஆம்னி பஸ் சங்கம் அரசுக்கு ஜால்ரா போடுது. ஏன்னா எழுத்து பேசுனா அப்போ ஆம்னி பஸ் அசோசியேஷனுக்குள்ளேயே ஆளுங்கட்சி அரசியல் பண்ணுது. மக்களை காப்பாற்ற யார் இருக்காங்கன்னே தெரியல. மக்கள் தன்னெழுச்சியாக போராடினு தான் சனிக்கிழமைக்கு. தைப்பூசம் பஸ்ஸே வரல. அவர் 2000 பேர் நின்று இருக்கா. 2000 பேர்னா ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர் போட்டால் 40 பஸ்ஸு வேணும். 40 பஸ்ஸே வரல. வீட்டுக்கு போனானா பஸ் இல்லை. கிளாம்பாக்கத்துலேருந்து வீட்டுக்கு போகிறக்கு மறுபடியும் 1000 ரூபா செலவு பண்ணணும். அதான் யூஸ்வலாக 11:30 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே பஸ்ஸே இருக்காது இங்கே கோயம்பேட்டில். அப்புறம் ஏன் அதை புதுசாக ஏதோ பார்க்குற மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்து. இல்லை, அதான் அவன் பஸ் இல்லை, ஊருக்கு போகிறக்கு வீட்டுக்கு போகிறக்கு வழி இல்லை, பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்குவான். பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல் இல்லை. ஏன் நீங்கள் 4 ஹோட்டல் 5 ஹோட்டல் இப்போ கோயம்பேட்டில் எத்தனை ஹோட்டல் இருக்குது? ரோட்டு கடை இருக்குது, வண்டி கடை இருக்குது, 70 கடை இருக்குது. 70 கடை அவனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பேரம் பேசிகிட்டே இருக்கீங்க. ஹோட்டலுக்கு பேரம், பொட்டி கடைக்கு பேரம், டீ கடைக்கு பேரம், புரோட்டா கடைக்கு பேரம். 70 கடை. ஏன் நீங்கள் 70 கடையை எடுப்பதற்கு ஆள் தயாராக இருக்காங்க. ஆனால் கடை கொடுக்க முடியாது. ஒரு கடைக்கு 30 லட்ச ரூபா பினாமியை பணம் கொடுன்னு கேட்குறேன். அது 1.5 லட்சம் வாடகைங்கிறது தரகர்களிருந்து மாறி வரும். அப்போ இது அரசாங்கம் வேணுனே கொள்ளையடிப்பதற்காகவே செய்யுது. ஐயா, அரசாங்கம் கொள்ளையடிப்பதற்காக பண்ணுறது, அதை இடையில இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்திலிருந்து கொள்ளையடிக்கிறார்களா? இல்லை, இது சார், அரசியல்வாதி இல்லாமல் அரசாங்கம் கிடையாது. அரசியல்வாதி தான் அரசாங்கம், அரசாங்கம் தான் அரசியல்வாதி. இடைத்தரகர்லாம் உள்ளே வந்தே முடியாது. திமுக காரணம் தவிர யாருக்கும் சேகர் பாபு கடை தர மாட்டார். திமுக காரணம் தவிர யாரும் கடை எடுத்துட முடியாது. இல்லைன்னா திமுக காரனுக்கு வேண்டியவனை தான் கடை எடுக்க முடியும். வேறு யார்? வியாபாரி,
தனியாக போய் அவங்க சந்திக்கவே முடியாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய 70 கடைகளும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு உள்ள ஒருவர் தான் அந்த கடை போய் சேரும். இது சேகர்பாபு நாலேஜுக்கு போகாமல் இருக்காது. எல்லா ஒரு பஸ் ஸ்டாண்டையும் நான் பார்க்குறேன். எல்லா ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயுமே ஆளுங்கட்சிக்காரங்க 5 கடை போயிடும். 5 கடை. பூச்சி முருகன் ஒருத்தர் இருக்கார். பூச்சி முருகன் தான் இப்போ வீட்டு வசதி வாரிய தலைவர். அப்ளிகேஷன் அவர் தான் கொடுக்கணுமா. 200 அப்ளிகேஷன் கையில் வச்சுருக்காராம், நம்பர் போட்டு. 200 ஒரு அப்ளிகேஷன் 1 லட்ச ரூபா. 200 அப்ளிகேஷன் 2 கோடி ரூபா. 2 கோடி ரூபா அவருக்கு மொத்தமாக வசூலாயிருச்சு. இவர் யார் கொடுக்குறா அவனுக்கு தான் வீடு ஒதுக்கப்படும். அப்படி திமுகவை பொறுத்தவரை நீங்கள் லஞ்சம் ஊழலும் திமுகவும் பிரிக்க முடியாது. அதிமுக அதை விட ஊழல் தான். இந்த 2 திராவிட இயக்கங்களுமே மக்கள் நலனை பார்ப்பதில்லை. மிக சாதாரண நபர்கள்லாம் போக்குவரத்துறை பஸ்ஸில் போக முடியாதான்னு ஏங்கி பஸ்ஸை பார்த்தோன்னெல்லாம் போக்குவரத்துறை அமைச்சர். நீங்கள் மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை மேலூர் கத்திட்டு இருந்த உதயகுமார் இப்போ எதிர்கட்சி தலைவர், வருவாய்த்துறை அமைச்சர். எவனா ஊசி ஓட முடியாது, காய்ச்சல் காசு இல்லையங்கிறவன் நீங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். இப்படி தான் இந்த 2 எனக்கு தெரிய ராணிப்பேட்டை காந்தி சாராயம் வித்துட்டு இருந்தவர், அவர் இப்போ அமைச்சர். அவர் பையன் இப்போ அங்கே தொகுதியில் எம்பி. லாரி கிளீனராக இருந்தவர் MS ஆனந்தன். அதிமுக ஆட்சியில் அவர் வந்து HRNC அமைச்சர். லாரி கிளீனர் எனக்கு தெரியும். இவர்கள் தான் திராவிட இயக்கத்தை இயக்கக்கூடிய தலைவர்கள். அதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கான். அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மெட்ரோ ரயிலுக்கு இன்றைக்கு வரைக்கும் இடம் ஒதுக்கப்படவே இல்லை. மெட்ரோ ரயில் வந்துருச்சுன்னு சொல்கிறார் அமைச்சர். நிதி ஒதுக்கப்படலை, நிலம் ஒதுக்கப்படலை. நிலமும் நிதியும் இருந்தாலே மெட்ரோ ரயில் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். இப்போ மெட்ரோ ரயில் நிதியும் ஒதுக்கப்படவில்லை, இடம் ஒதுக்கப்படவில்லை. வண்டலூர் டு ஊரப்பாக்கம் 1 கிலோமீட்டர். இதுக்கு நடுவில் கிளாம்பாக்கம் இருக்குது. அப்போ ரயிலில் 1/2 கிலோமீட்டர் வரும். அப்போது ஊரப்பாக்கத்தில் ரயில் நின்றுதுன்னா கடைசி பேசஞ்சர் கிளாம்பாக்கத்தில் இருப்பான். கிளாம்பாக்கத்தில் இருந்தால் கடைசி பேசஞ்சர் ஊரப்பாக்கத்தில் இருப்பான். இதுக்கு நடுவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அமைக்க போகிறோன்னு சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே மக்களை குழப்புகிற வேலை தான். அதில் ஒரு முன்பு ஒரு திட்டமிடல் இல்லை உங்ககிட்ட பண்ண போகிறோம். அந்த திட்டமிடல் இல்லாமல் அவசரமாக பண்ணி லஞ்ச லாவணிய ஊழல் அதுக்குள்ளே இருக்க வேற ஒன்றும் இல்லை. மக்கள் நலனே கிடையாதுங்க. இதில் மக்கள் நலனே கிடையாது. கண்டிப்பாக மக்கள் நலன் இருந்தால் நீங்கள் அரசு பஸ் அங்கே நிற்கிது இல்லை, ஒரு 1500 2000 பஸ் இருக்குல்ல, 2000 பஸ் டீசல் அடிக்கிறதுக்கு எங்கே வரணும்? கோயம்பேடு வரணும். 2000 பஸ் பனிமலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நட்டு டைட் பண்ணுறதுக்கு, டயர் மாற்றுறதுக்கு எங்கே வரணும்? கோயம்பேடு வரணும். அப்புறம் எதுக்கே கிளாம்பாக்கம் போண்டா சிக்கிறக்கா, போஸ்ட் ஓட்டுறக்கா? தனியார் ஆமணி பஸ்ஸும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்கே வரணும்? கோயம்பேடு வரணும். அவன் அங்கே பனிமலை இல்லை. அரசு பஸ்ஸும் அங்கே வரணும். அதை விட இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, இப்போ நிறைய பஸ்ஸு பல்லவன் செட்டில் போய் எங்கே ரயில்வே சென்ட்ரலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பல்லவன் பனிமலையில் போய் டீசல் அடிச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா அண்ணா நகர் பனிமலையில் போய் டீசல் அடிச்சிட்டு இருக்கு. இவ்வளவு அவசரமாக டீசல் செட்டு கிடையாதுங்க, டீசல் பங்க் இல்லை. எங்கே? கிளாம்பாக்கத்தில் போய் பார்த்தீங்களா? அப்போ ஆமணி பஸ்ஸுக்கு டீசல் செட் இல்லை, அரசு பஸ்ஸுக்கு டீசல் செட் இல்லை, பனிமலை இல்லை. இது இத்தனை அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய மக்கள் கண்டிப்பாக திமுக எதிராக வாக்களிப்பார்கள். இதுதான் உண்மை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்ங்கிறது அவசரமாக கட்டமைக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளாமல் திறக்கப்பட்ட ஒன்று. அதற்கு பின்னணியில் அரசியல் காரணங்களும் லாபங்களும் பல ஒளிந்திருக்கு அப்படிங்கிறீங்க. 100%. அதில் குறிப்பாக சேகர்பாபு இன்வால்வ் ஆனதுக்கான காரணம், சேகர்பாபுக்கு இதில் மிகப்பெரிய பலன் இல்லை, சேகர்பாபுடைய முதலாளிகளுக்கு மிகப்பெரிய பலன்.
அதுதான் இருக்குங்கிறீங்க. இப்போ இந்த கோயம்பேட்டில் வரப்போகிற திட்டம் என்ன அப்படிங்கிறது இன்னும் வெகு விரைவில் தெரிஞ்சிருமா? தேர்தல் முடிஞ்சா தெரிஞ்சு போயிடும். அங்கே எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படி இவங்க தரப்புல சொல்லப்படுது. மக்கள் ஆனால் அன்றாட தினத்தில் கடந்த நாட்களில் போராடிட்டே இருக்காங்க. ஆம்னி பேருந்துகள் இன்னொரு புறம் போராடுறாங்க. மக்கள் ஒரு குழப்ப மனநிலையில தான் இருக்காங்க. இந்த குழப்ப மனநிலை முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் தெரியல. அன்றைய தினம் சந்திப்போம். நிறைய பிரச்சனைகள் குறித்து, அங்கே நடக்கக்கூடிய அரசியல் லாபங்கள் குறித்தெல்லாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் ஐயா. நன்றி, வணக்கம்.